News TV, enlightening the thirsty. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து வாழும் மனப்பான்மை இருக்க வேண்டுமென்று நீர் போதிக்கிறீர். சிலருக்கு அதிகமான சொத்தையும் சிலருக்கு குறைவான சொத்தையும் தருகிறீர். அதிகமாக பெற்றவர்கள் அனைத்தையும் தங்களுக்காக மட்டுமே செலவிடாமல் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர். இறைவா, இந்த உலக செல்வங்கள் எல்லாம் எங்களுடையது அல்ல, எல்லாம் உம்முடையதே. உம்மிடமிருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை முழுமையாக எங்களுக்கு மட்டுமே நாங்கள் செலவிட்டால் அது அநீதியாகும். நீர் எங்களிடம் கணக்கு கேட்பீர். ஆண்டவரே, பிறரோடு பகிர்ந்து வாழுகிற பரந்த மனப்பான்மையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். ஆமென். நிலையான சொந்தம் நீதானேன்றும், நீ போதும் என் இயேசுவே, நீ போதும் என் இயேசுவே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே, அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே, கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே, கடலாக நீயும் நதியாக நானும் இணை சேர அருள் வேண்டுமே, உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உனை அன்றி என் வாழ்வு குவில் போன்றதே, உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உனை அன்றி என் வாழ்வு குவில் போன்றதே. நிலையான
உடையாத உறவாய் களையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாது என்னாலும் நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம் நீதானே என்றும். நீ போதும் என் இயேசுவே. சோர்வினால் நான் வாடி நின்றேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். சோர்வினால் நான் வாடி நின்றேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம் நீரானே என்றும். நீ போதும் என் இயேசுவே. அன்புக்குரியவர்களே, ஆல்பர்ட் ஸ்வைசர் என்ற ஒரு பெரிய புகழ்பெற்ற இசை மேதை 1950 ஆண்டில் ஐரோப்பாவில் இருந்தார். அவர் அந்த ஆண்டுதான் மேன் ஆஃப் த செஞ்சுரி என்ற பட்டத்தை அவருக்கு உலகம் சூட்டியது. ஏனென்றால் அவர் ஒரு பெரிய இசை கச்சேரியில் பியானோ வாசிப்பவராக விளங்கினார். அவருடைய இந்த பியானோ இசையை கேட்டு மக்கள் ஆரவாரம் செய்வார்கள். அவருக்கு ஏராளமான ரசிகர்கள். ஒரு இசையை வாசித்து முடித்த உடனே மக்கள் கரவொலி எழுப்பி அவர்கள் குறைந்தது 5 நிமிடமாவது அவரை பாராட்டுவார்கள். ஆனால் அவர் உண்மையிலேயே ஒரு மருத்துவர். அந்த மருத்துவ பணியை விட்டுவிட்டு இந்த இசை துறையிலே இறங்கினார். ஒரு நாள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடப்பதை பற்றி ஒரு பத்திரிகையில் படித்தார். அவருடைய நண்பர்கள் அதை பற்றி பேசுவதை கேட்டார். கேட்ட உடனே ஆப்பிரிக்காவின் இருண்ட கண்டத்தில் அவர் போய் பணியாற்ற வேண்டுமென்று விரும்பினார். அந்த சமயத்தில் விவிலியத்தில் வருகிற இந்த ஏழை லாசர் பணக்காரன், இந்த உவமையை அவர் படித்தார். அவர் படித்த போது அவர் உள்ளத்தில் ஆழ்ந்த சிந்தனை, இந்த ஏழை பெயரை குறிப்பிடுகிறார்கள், ஏழை லாசர் என்று. ஆனால் பணக்காரன் பெயரை இங்கே இயேசு குறிப்பிடவில்லை. ஒரு ஏழை, ஒரு இரவலன், வாயில் அருகில் கிடப்பவன், அவன் பெயர் அழகாக சொல்லப்படுகிறது, ஏழை லாசர். ஆனால்
பணக்காரன் பெயர் சொல்லப்படவில்லை. ஏன் பணக்காரன் பெயரை ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை? ஏனென்றால் 2 காரணங்கள் என்பதை அவர் உணர்கிறார். ஒன்று, நேம்லெஸ். The rich man is nameless. அவனுக்கு பெயரே கிடையாது. பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இல்லை. 2வதாக, பெயரை சொன்னால் இது அந்த குறிப்பிட்ட பணக்காரருக்கு மட்டுமே இந்த செய்தி பொருந்தும். அதனால் எந்த பெயரும் சொல்லாமல் இது எல்லா பணக்காரர்களுக்கும் பொருந்தும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு இந்த பெயரை பணக்காரனுக்கு இடவில்லை. இதை உணர்ந்தார். 3வதாக, அவர் உணர்ந்த உண்மை என்னவென்றால், இந்த ஏழை என்ன பாவம் செய்தார்? என்ன பாவம் செய்தார்? அந்த வாயில் வழியாக போகும் பொழுதெல்லாம் தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு, இவனை இங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் என்று கட்டளை கொடுத்தாரா? இல்லை. போகும் போதெல்லாம் தன் வாகனத்தை அந்த இடத்தில் நிறுத்தி அவனை கடிந்து கொண்டாரா? இல்லை. ஒவ்வொரு தடவையும் போகும்போது ஒரு உதைச்சிட்டு போனாரா? இல்லை. போலீஸை கூப்பிட்டு இவனை இந்த இடத்தை விட்டு அகற்றுங்கள் என்று உத்தரவு கொடுத்தாரா? இல்லை. பிறகு இந்த பணக்காரன் என்னதான் செய்தார்? அவனுடைய உடைமையை பறித்து கொண்டாரா? இல்லை. அந்த பணக்காரர் செய்தது, அந்த வழியாக வாயில் வழியாக போகும் போதெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டது. யாரோ அனாமதையும் பெயரில்லாத ஒரு ஏழை இங்கே கிடக்கிறான், அவனை பார்க்க கூட விரும்பவில்லை. அவனை பார்க்காமல் வேறு திசையாக முகத்தை திருப்பிக் கொண்டார். அவனுடைய நிலைமை என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆவல் இல்லை. யாரோ ஒரு உருவம், அவன் ஏழையோ பணக்காரனோ அதை பற்றி கவலை இல்லை, கண்டுகொள்ளவில்லை. பாராமுகம். அவனை பார்த்தும் பார்க்காமல் போனார், கண்டும் கண்டுகொள்ளாமல் போனார். இந்த ஆல்பர்ட் ஸ்வைசர் என்ற இசை மேதை மருத்துவர் தன்னை இந்த பணக்காரரோடு ஒப்பிடுகிறார். இன்றைக்கு உலகத்தின் உச்சியிலே, புகழ் உச்சியிலே நான் இருக்கிறேன். உலகம் என்னை போற்றுகிறது. இந்த நூற்றாண்டின் வீரன் என்று என்னை உலகம் பாராட்டுகிறது. மேன் ஆஃப் த செஞ்சுரி. பாருங்க, 50 வருடம்தான் ஆச்சு இந்த 20வது நூற்றாண்டில். அதற்குள்ளேயே இன்னும் 50 வருடம் இருக்கு. இன்னும் பெரிய 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 மனிதர்கள் தோன்றுவார்கள். இருந்தாலும் அந்த 50 வருடம் முடிவதற்கு முன்னாலேயே இவர்தான் மனிதர், இந்த நூற்றாண்டின் மனிதர். 50 ஆண்டுகளுக்குள்ள எத்தனை பேர் பெரியவர்கள் வருவாரோ தெரியாது. ஆனாலும் இவரைத்தான் இந்த நூற்றாண்டின் மேதையாக மனிதராக உலகம் பிரகடனப்படுத்தி அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தது. இனிமேதான்
இவர் செய்த காரியங்கள் உண்மையிலே பாராட்டுக்கு உரியது. என்ன செய்தார்? தான் மீண்டும் தன்னுடைய மருத்துவ பணியை தொடங்கினார். தான் சேமித்து வைத்த செல்வங்களையெல்லாம் பயன்படுத்தி ஆப்பிரிக்காவில் இருண்ட கண்டத்தில் பல மருத்துவமனைகளை தொடங்கினார். அந்த மருத்துவமனைக்கு அவரே சென்று அங்கே பணி ஆற்றினார். தன்னை இந்த பணக்காரனுக்கு ஒப்பிடுகிறார். இந்த பணக்காரன் செய்தது போல் நான் செய்கிறேன். ஏழைகளை, எளியவர்களை நான் கண்டுகொள்ளவில்லை. ஏழை எளியவர்களை சந்தித்தாலும் நான் முகத்தை திருப்பி கொண்டு போகிறேன். நாளை நான் மரணம் அடைந்தால் இறைவன் என்னிடம் இந்த வார்த்தைகளைத்தான் சொல்வார். நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே மிக பெரிய இடைவெளி ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் அங்கே கடந்து வர முடியாது, அங்கிருந்து ஒருவர் இங்கே வரவும் இயலாது என்று கூறினதை அவர் நினைத்து பார்த்தார். இன்றைக்கு எனக்கும் ஏழைகளுக்கும் அவ்வளவு பெரிய இடைவெளி இல்லை. வெகு எளிதில் நான் உதவிக்கரம் நீட்டலாம். என் காலடியிலேயே ஏழைகள், இரவலர்கள், நோயாளிகள், கைவிடப்பட்டவர்கள், ஆடையின்றி இருக்கிறவர்கள் காண்கிறேன். ஆனால் நாளை எனக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய பிளவு இருக்கும். ஆனால் அவர்களோ ஆபிரகாமின் மடியில் இருப்பார்கள், நானோ பாதாளத்தில் கிடப்பேன். அவர்களோ விருந்துண்பார்கள், நானோ இந்த கொடுமையான நெருப்பில் நான் வறண்டு ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஏங்கிக் கொண்டிருப்பேன். இந்த நிலை எனக்கு வேண்டுமா? பாருங்கள் அன்பாண்டவர்களை, சிந்திக்கிறார். மாமேதை தனக்கு இருக்கிற புகழ், தனக்கு இருக்கிற செல்வாக்கு, தனக்கு இருக்கிற செல்வம், இவைகளெல்லாம் வைத்து எவ்வளவோ நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு போகலாம். ஆனால் இந்த விவிலிய வாசகம் அவரை தொடுகிறது. தன்னை லாசருக்கு ஒப்பிடவில்லை, தன்னை அந்த பணக்காரருக்கு ஒப்பிடுகிறார். நாளைக்கு நான் அநாமதேயமாகி விடுவேன், என் பெயர் இந்த உலகத்தில் விளங்காது, விண்ணகத்தில் என் பெயர் தெரியாமல் போய்விடும். எனவே இந்த வாசகத்தை படித்த அவர் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருகிறார். தன்னுடைய செல்வங்களை எல்லாம் பயன்படுத்தி ஆப்பிரிக்க கண்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு விதமான கொடூரமான வியாதிக்கு ஆளாகி அந்த மஞ்சள் வியாதியினாலே அவர்கள் மரணமடைவதை கண்டு அவர் அங்கே ஒரு மிஷினரியாக, ஒரு மறைப்பணியாளராக சென்றார். இவர் ஒரு பிரிவினை சபையை சேர்ந்தவர். இவர் ஒரு துறவி அல்ல, ஒரு பொது நிலையினர். பாருங்கள், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எந்த அளவுக்கு இந்த மனிதருடைய உள்ளத்தில் வேரூன்றி இருந்தது என்பதை நாம் உணர வேண்டும். எஸ்ஐயா இறைவாக்கினர் 58வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், உங்கள் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஆடை இன்றி இருப்போருக்கு உங்கள் ஆடைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அறைகூவல் விடுகிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டு இதையெல்லாம் எந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்கிறோம் என்பதை உணர்வோம். பின் விளைவு கொடூரமானதாக இருக்கும். அந்த ஏழை உடலெல்லாம் புண்,
அவன் உடலை நாய்கள் நக்கும், ஆனால் பணக்காரன் கண்டுகொள்ளவில்லை. இதுதான் அவர் செய்த பெரிய பாவம். நாமும் இதைப் போலதான் நோயாளர்கள், துன்பப்படுகிறவர்கள், ஆடையின்றி இருக்கின்றவர்கள், இவர்களை கண்டுகொள்ளாமல் போகிறோம். இன்று இவர்களை கண்டுகொள்ளவில்லை என்றால் விண்ணகத்தில் கடவுள் நம்மை கண்டுகொள்ள மாட்டார். அன்பான ஆண்டவரே, சமுதாயத்தில் இருக்கின்ற இந்த கண்டுகொள்ளாத பண்பு, பாராமுகம், இவற்றை நீர் சுட்டிக்காட்டி இதோ பிறருடைய வறுமையில், பிறருடைய ஏழ்மையில், பிறருடைய நோயில நாங்கள் உதவ முன் வர வேண்டும் என்று எங்களை இடித்து உரைக்கின்றீர். இயேசுவே, இந்த உலகத்தில் நீர் கொடுத்த செல்வங்களை நாங்கள் எங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தி நிறைவு அடைகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த இந்திய நாட்டில் 1/3 பகுதியினர், ஏறக்குறைய 30 கோடி மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வேளை உணவை உட்கொண்டு வாழுகிறார்கள். நாங்களோ 2 வேளை, 3 வேளை, 4 வேளை என்று உணவை பலமுறை சந்திக்கிறோம். ஒரு முறை சந்திக்க வேண்டும், ஒரு சந்தி என்று திருச்சபை கட்டளை கொடுத்து அறிவுறுத்தும் போதும் கூட, ஆண்டவரே, நாங்கள் ஒரு முறை உணவை சந்திப்பதை விட்டுவிட்டு பல முறை உணவை சந்திக்கிறோம். ஏழை எளியவர்களை சந்திக்க கண்களை மூடிக்கொள்கிறோம். இயேசுவே, எங்கள் கண்களை திறந்தருளும். எஃபேத்தா, திறந்துகொள் என்று எங்கள் கண்களுக்கு சொல்லி எங்கள் கண்களையும் எங்கள் இதயங்களையும் திறந்துவிடும் ஆண்டவரே. ஆமென். மாண்புயரி வருள் சாதனத்தை வாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறும். புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம் முறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆளவர்க்கு அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. சர்வேசுரா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கடவுள் ஏழை, லாசர், பணக்காரன் இவர்களுடைய உவமையை எடுத்து சொல்லி ஆண்டவர் நாம் ஏழை எளியவர்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஆழமாக உணர்ந்து அவர்களோடு இருந்து அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், அவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று உணர்த்துகிறார். இப்படி இல்லை என்றால் மறு உலகில் அவர்கள் விண்ணகத்தில் இருப்பார்கள், செல்வந்தர்களாகிய நாம் பாதாளத்தில் இருப்போம். எனவே இன்றே அவர்களோடு தோழமையை வளர்த்து கொள்ள சொல்லுகிறார். விண்ணகம் ஏழை எளியவர்களுக்கு முழு உரிமை சொத்து. பணக்காரர்கள் விண்ணகத்தில் இடம் பெற வேண்டும் என்றால் இந்த ஏழைகளோடு கொள்ளுகிற தோழமையினால் நாம் அங்கே இருக்க முடியும். ஆகவே பணக்காரர்களாகிய நமக்கு இந்த விண்ணகம் முழு உரிமை சொத்து அல்ல, ஏழை எளியவர்களுக்கே உரியது. அதில் உரிமை பாராட்ட வேண்டுமென்றால் யாருக்கு அது உரியதோ அவர்களோடு உறவையும் தோழமையும் நட்பையும் வளர்த்து கொண்டு அவர்கள் வழியாக நாம் விண்ணகத்தில் இடம் பெற வேண்டும் என்று இயேசு வலியுறுத்தி கூறுகிறார். எனவே பிறர் துன்பத்தை உணர்வோம், பகிர்ந்து வாழ்வோம், விண்ணக வாழ்வுக்கான உரிமை பேற்றினை இந்த உலகிலேயே தோழமை வழியாக பெற்றுக்கொள்வோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது ஆம்பூர், குடலூர், ஹைதர் அலி, சந்தா சாஹிப், காஜ் வீதி பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும், அமலவர்ப்பம் மேல்நிலைப் பள்ளி, லூர்தஸ் டிவி நன்றி எறிதலாகவும், செயின்ட் ஜோசப் குளோனி பள்ளியில் பயிலுகின்ற மாணவிகள் 216 மாணவிகள் அனைவரும் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெறவும், செயின்ட் பேட்ரிக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பயிலும் மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு தேர்வில் அனைவரும் வெற்றி பெறவும், மரித்து விசுவாசிகளாகிய மேல்கோர் தேவதாஸ் சிறந்த 16வது ஆண்டை நினைவு கூறுகின்றார்கள். ஃபெனலோன் ஷாம்பியர், ஆந்திரே மரி, மரி ரோஸ் மரி, அருள் சகோதரி மரி அந்துவானத், ஆந்திரே மரி ரோஸ் இறந்த 1வது ஆண்டு நினைவு கூறுகின்றார்கள். இவர்கள் அனைவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஏ ராஜ் அரவிந்த் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் நலனுக்காகவும் கல்வியிலும் ஞானத்திலும் வளரவும், ஜான் மில்டன் கல்வியிலும் நல்ல ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் வளரவும் படிக்கவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் லூர்து டிவிக்கு தொடர் உபயம் மற்றும் இறுதி ஆண்டவருக்கு நன்றி எதிராக பழி ஒப்பு கொடுத்து உபயம் செய்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்ல குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நன்றி எதிராகவும், திருவண்டார் கோயில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியின் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும், செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காகவும், திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி குளோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபீர் காஸ்டேன் உடல்நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், செயின்ட் ஜார்ஜ் சந்துவான் உடல்நலம் பெறவும், நல்ல துணைவி கிடைக்கவும், இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் சகாய மாதாவுக்கு நன்றியாகவும், ஒதிவர் சார்லஸ் குடும்பத்தில் நடக்கும் நடக்கப் போகும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும்,
அவர்கள் அனைவரின் வெளியூர் பயணம் நல்ல முறையில் அமையவும் கருத்துக்கள் நிறைவேறவும் பேத்ருஸ் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் திருமதி பேத்ருஸ் சிறிய புஷ்பம் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் தாசு கஸ்தூரிபா ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் செல்வம் பிரமிளா இவர்களின் பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் செசிலை 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் செயின்ட் பால் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளரவும் திருமதி ஜெகதம்மாள் சிவராசன் அவருடைய மகன் எஸ் விஸ்வநாத் என்பவருக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் அவரது வாழ்க்கை அமைதியுடனும் மகிழ்வுடனும் இருக்கவும் ஜெபித்து ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலி தகுதியுடன் ஒப்பு கொடுக்க தடையாயிருக்கிற நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, மாசின்மையை நேசிப்பவரும் அதை எங்களுக்கு மீண்டும் அளிப்பவரும் நீரே. எங்கள் உள்ளங்களை உம்மிடம் திருப்பியருளும். இவ்வாறு நாங்கள் உமது தூய ஆவியால் ஊக்கமடைந்து விசுவாசத்தில் உறுதியும் நற்செயலாற்றுவதில் திறனும் பெற்று விளங்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 5 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடியை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர். அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர். அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ் உறுபவர்.
அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். அவர் நீர் ஓடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். எழுந்து நிற்போம். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து என் நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இத்தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களை அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உண்டு. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர்,
அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம் அவர்கள் மோசேவுக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியேற்றுக் கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, இப்பலியினால் எங்கள் தவக்கால முயற்சிகளை புனிதப்படுத்தும். நாங்கள் வெளிப்படையாக புரியும் நற்செயல்கள் எங்களில் உள்ளார்ந்த நற்பயனை விளைவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய மக்களின் உள்ளங்கள் மீண்டும் தூய்மை பெற சிறப்பாக இதவக்காலத்தை ஏற்படுத்தினீர். நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களை அகற்றி நிலையற்றவைகளில் மனதை ஈடுபடுத்துவதை விட நிலையானவைகளில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அன்டோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இன்று உபயம் செய்கின்றவர்களையும் நன்றியுதல் திருப்பலி ஒப்புக் கொடுப்போரையும் தங்களுடைய கருத்துக்களுக்காக மன்றாடுகின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இத்திருப்பலியில் பங்கேற்கும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமைமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள்
விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்கள் வழியாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கி இருக்கிறீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். எழுந்தொழிவர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும். எழுவீர் இறைவா ஏழையின் உளமே, எழிலே வாழ்வில் தருவீர் வளமே. எழுவீர் இறைவா ஏழையின் உளமே, எழிலே வாழ்வில் தருவீர் வளமே. எழுவீர் இறைவா ஏழையின் உளமே. பாலை நிலத்தில் பசித்த முன்னோர் புசிக்கும் உணவாய் அளித்தீர் மன்னா. பாலை நிலத்தில் பசித்த முன்னோர் புசிக்கும் உணவாய் அளித்தீர் மன்னா. பாரில் வாடும் மாந்த நாடும் பரம உணவே வா. எழுவீர் இறைவா ஏழையின் உளமே, எழிலே
மருந்தே, பேழையில் உறையும் ஏழையின் விருந்தே, வேளையில் உதவும் தெய்வீக மருந்தே, பனிமலை உருக்கும் பகலவன் போல பாவத்தை போக்கிடவா. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் படுதில்லை. இவை இயேசுவின் உடல் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மைவடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவராய் ஈர்க்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. அருட்கொடை வள்ளலே இறைவா, இத்திருப்பலி எங்களுக்கு என்றும் பயனளித்து தன் ஆற்றலால் எங்களை அருள் வாழ்வில் உறுதிப்படுத்துவதாக. நாங்கள் பிறருடைய நல்வாழ்வில் அக்கறை கொண்டு அவர்களுடைய தேவையை உணர்ந்து பகிர்ந்துண்டு வாழவும், இவ்வாறு உண்மையான தவ வாழ்வில் வளரவும் துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. சின்ன